ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. திருப்பூர் கதிர் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இப்போ இந்த பதிவில் மிதுன ராசியை பற்றி பார்க்க இருக்கோம். உண்மையிலேயே மிதுன ராசிக்காரங்க எதுக்காக பிறக்கிறோம், எதுக்காக நம்ம வாழ போகிறோம், பணத்துக்காகவா, தொழிலுக்காகவா, பாசத்துக்காகவா, இதை எல்லாமே விவரிக்கிறது தான் இந்த பதிவு. இப்போ நீங்கள் மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு சுயபலம், ஒரே இடத்துல இருக்கிறது, ஒரே இடத்துல ஆதிக்கம் செலுத்துறது, ஒரே மாதிரியான ஒரு வைராக்கியமான எண்ணத்தில் ஸ்ட்ராங்காக வாழ்க்கை பூரா இருக்க முடியுமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஏன்னா அதுக்கு பேர் உபயராசின்னு பேர். உபயராசி என்பது இங்கும் அங்கும் ஊசலாடுவது. சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் மேலே பற்று வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களால இருக்க முடியாது. ஆனால் சொந்த ஊரில் ரிலேஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஆனால் இவங்க எங்கேயோ போய் வேலை பார்த்துட்டு அடிக்கடி போவாங்களோ ஒழிய சொந்த ஊரில் செட்டில் ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி அமைப்பு கொண்டது தான் மிதுன ராசி. நம்ம ஜென்ரலாக புதன் தானே நமக்கு மிதுன ராசிக்கு அதிபதினு நம்ம எடுத்து பேசுகிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம உள்ளே இருக்கிற 3 கிரகங்களின் சாராம்சத்தில் தான் நம்ம பிறக்கிறோம். அதாவது நட்சத்திர ரீதியாக மிருகஸ்ரீஷம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ இந்த மிதுனம் அப்படிங்கிறதுல நாம் மிருகஸ்ரீஷத்தில் பிறந்தா புதன் மாதிரி வேலை செய்ய மாட்டோம், செவ்வாய் மாதிரி தான் வேலை செய்யும். அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறோன்னு வைங்க, நம்மளுடைய குணம் ராகுவை போல இருக்கும். அது மாதிரி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறோன்னு வைங்க, நம்மளுடைய குணம் குருவை போல இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஒரு ஏரியா, தெருவில் ஒரு ஏரியான்னு சொல்கிறோமோ அதுதான் மிதுன ராசி. அதில் ஒரு தெருன்னு சொன்னாதான் அதுக்கு நட்சத்திரம்னு பேர். அதில் ஒரு டோர் நம்பர்னு சொன்னால் உங்களுடைய நட்சத்திர பாதம்னு பேர். அப்போ எவ்வளோ டீப்பாக போய் நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்மளுடைய குணங்கள், நம்மளுடைய கேள்விகள் அனைத்துக்குமே ஜோதிடத்தில் பதில் கிடைக்கும். சரி, இப்போ மிருகஸ்ரீஷம் 2 பாதம், அதாவது 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறக்கிறீங்க. பொதுவாகவே இந்த ரிஷபத்துலேயும் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் இருக்குது, அதனுடைய தன்மை என்ன, மிதுனத்துலேயும் மிருகஸ்ரீஷம் இருக்குது, இதனுடைய தன்மை என்னன்னு பார்க்கணும். இந்த நட்சத்திரம் உடைபட்ட நட்சத்திரம்னு பேர். அதாவது காலில்லா நட்சத்திரம், தலையில்லா நட்சத்திரம், உடம்பில்லா நட்சத்திரம்னு 3 வகை இருக்கு. அதில் இது 2 பாதம் அங்கே போயிடுச்சு, 2 பாதம் இங்கே வந்துடுச்சு மிதுன ராசி. அதனால இது உடைபட்ட நட்சத்திரம். அப்போ இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இப்போ ரிஷபராசிங்கிறது ஒரு தன்மையை வச்சிருக்கும். அது பூமி ராசி, அது பொறுமையாக இருக்க கையாளக்கூடியது. அதே மாதிரி அது ஸ்திர ராசி, எதுலேயும் ஒரு ஸ்டெடி மைண்டாக வேலை பார்க்குறது. ஆனால் இந்த மிருகஸ்ரீஷம் மிதுனத்தில் இருக்கிறது அந்த ஸ்டெடி மைண்ட் இல்லாமல் இருக்கிறது, ஆசிலேஷனோடு இருக்கிறது. அதே மாதிரி காற்று ராசி. இந்த காற்று ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு தாந்தாங்கிற ஒரு அந்த அகம்பாவமும் ஆணவ குணமும் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் தான் இந்த வித்தியாசம். அதுலேயும் செவ்வாயாக இருந்து நீங்கள் காற்று ராசியாக இருக்கும்போது என்னென்னா, என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உடனே நடந்துடணும், இல்லைன்னா அப்செட் ஆயிடுவீங்க. அந்த மாதிரியான உணர்ச்சி பிளம்பாக இருப்பீங்க. உங்களுக்கும் முருகன் தான் நல்லா இருக்கும், சில பேருக்கு பெருமாள் வழிபாடு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது முன்கோபத்தை, முரட்டு சுபாவத்தை. ஏன்னா நமக்கு அவசரம் அதிகம். இந்த செவ்வாய் கொடுக்கக்கூடியது அவசரம். ஏன்னா மிதுன ராசிக்கு செவ்வாய் எண்ணி பாருங்க 6வது வீடாக வரும். இந்த 6வது வீடுங்கிறது என்ன தெரியுமா, ருண ரோக சத்ருஸ்தானம். அதனால நம்ம உடம்ப நாமளே கெடுத்துக்கிறதுன்னு சொல்ற முடியா, கோவப்பட்டு, அது உங்களுக்கு பொருந்தும். சரி, உங்களுக்கு இந்த வழிபாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய தன்மைகள் இப்படி இருந்தாலும், பணம் சம்பாதிப்பதோ வேலையோ தொழிலோ எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி பேஸில் இயங்குவீங்க. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸு மற்றும் அனைத்து விதமான, இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படித்து ஆடிட்டராக போகிறாங்க, இதெல்லாம் புதன் ஆதிக்கம். அப்போ உங்களுக்கு தொழில் புதன் ஆதிக்கத்தில். இப்போ ஒரு நூல் மில்லு வைக்கிறவங்க, ஒரு நூல் ட்ரேடிங் பண்ணுறாங்க, ஜவுளித்துறையில் பெரிய லெவலில் வர்றாங்க, மற்றும் அனைத்து விதமான வணிகங்கள். புதன்னாலே வணிகம்னு அர்த்தம். எதெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறீங்களோ, இப்போ ஈவன் ஷேர் மார்க்கெட்டு, பெரிய பெரிய பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியம். அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் இது வேலை செய்யும். அதே நேரத்தில் உங்களுக்கு
அடிப்படையில் உங்களுக்கு இடம் மாறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நீங்கள் பூர்வீகத்தை மையமாக வச்சு இயங்கக்கூடாது. வெளியூடு, வெளியிடம், அதுலேயும் டவுன்ஷிப்பு, இந்த மாதிரி தான் உங்களுக்கு புகழ் கிடைக்கும். சரி, அடுத்தபடியாக ராகு நட்சத்திரமான திருவாதிரைக்கு வருவோம். இந்த ராகுங்கிறவர் மட்டும் ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையும் எந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த வேலையாகவே அவர் மாறிடுவார். இப்போ ராகு திருவாதிரை சிவன் பிறந்த நட்சத்திரம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதனுடைய குணம் என்ன தெரியுமா? புயல் அடிக்கிறதுக்கு முன்னால் வரக்கூடிய மிகப்பெரிய காற்று, இடி, மின்னல், இதுதான் அந்த குணம். அப்போ பாருங்க, திருவாதிரையில் ஒரு ஓவர் ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு, அதுவும் இந்த திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு அதிகமான ஒரு தீவிரவாதத்தன்மை இருக்கும். தீவிரவாதத்தன்மைன்னா இப்போ அடமன் டைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பிடிச்சா இதே தான், நான் அதைத்தான் செய்வேன் அப்படின்னு குழந்தைகள்லாம் இன்னைக்கு ஒரு இது பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் காரணம் இந்த ராகு தான். தவறான பாதையை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அதில் பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவார் ராகு. அதே சரியான பாதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களை பெரிய விஞ்ஞானியாகவும் உலக புகழ் பெறக்கூடிய நபராகவும் மாற்றிடுவார். இந்த ரெண்டு விஷயமும் இருக்கு. மிதுனம் அப்படின்னாலே ரெட்டைன்னு அர்த்தம். அங்கே மிதுனம் அந்த வார்த்தைக்கே அர்த்தம் ரெட்டைன்னு அர்த்தம். அப்போ அந்த டபுள் மைண்டு, ஆசிலேஷன் மைண்டு, இதையெல்லாம் விடணும். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நாம் நல்லதை தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் கெட்டதுக்கு போயிடக்கூடாது. அதனால் உங்கள் திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ராகு நல்ல ராகுவா கெட்ட ராகுவா, எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் நமக்கு பலன் அளிக்கிறான்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கை சக்கரம், உங்களுடைய விதி தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு தொழில் ரீதியாக யார் எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் ஐடி லைன் ரொம்ப வரும். வெளிநாடு வேலை வாய்ப்பு ரொம்ப அருமையாக வரும். வெளிநாடு சார்ந்தது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதெல்லாமே சிறப்பாக வரும் தொழில் ரீதியாக. அதே மாதிரி உறவுகள்னு எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்நியத்தில் திருமணம் நடக்கிறது ரொம்ப அப்டேட்டடான ஃபேமிலியாக இருக்கும். வசதியான வாய்ப்புள்ள ஃபேமிலியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். அப்போ இந்த ராகுவில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகுவும் கிடக்கூடாது, சுக்கிரனும் கிடக்கூடாது. இந்த சுக்கிரன் ராகு கெட்டு போனாதான் திருமண விஷயங்கள்ல முறிவுகள், மன முறிவு ஏற்பட்டு அடுத்த திருமணம் போறதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. மற்றவர்களுக்கு ரொம்ப அனுபவித்து வாழக்கூடிய வாழ்வை பிறப்பாங்க. மிதுன ராசினாலே அந்த காம ராசின்னு சொல்லுவோம். அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு 4 பிரிவு இருக்கு. அதுல இன்பத்துக்காக பிறந்த ராசி அப்படின்றது சொல்றது. அப்ப இந்த இன்பம் அப்படிங்கிற விஷயம் வெறும் இனக்கவர்ச்சி மட்டும் அல்ல, வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது, பொருள் சேகரிக்கிறதுக்கு, அப்டேட்டடாக வாழ்கிறதுங்க. அடுத்தபடியாக நம்ம குருவனுடைய புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்தீங்கன்னா, உங்களுக்கு நமக்கு ராசிக்கு 7ஆம் வீடும் 10ஆம் வீடும் குருவனுடைய வீடு. அதனால் மதிப்பு, புகழ், கௌரவத்துக்காகவே நீங்கள் பிறந்தவர்கள். அப்போ அதுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. உங்களை எப்படி நல்ல பேர் வாங்கி சமுதாயத்தில் நான் அந்தஸ்தோடும் மதிப்போடும் வாழ்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வாழ்க்கையில் பயணித்து திட்டமிட்டு வழி பண்ணுவீங்க. உங்களுக்கு தொழில் பலமும் இடமாறுதல்களை கொண்டு தான் இருக்கும். சொந்த ஊருங்கிறது இல்லாமல் வெளியூர், வெளிதேசம், இப்படி தான் நம்ம போய் டெவலப் பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப டீசெண்டான தொழிலை செய்வீர்கள். மிகப்பெரிய நிறுவனங்களில் அதிகாரிகளாக வேலை பார்ப்பீங்க. இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் அதிகாரி, பேங்க்கில் மேனேஜர், ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்ட இப்போ உலக வங்கிகள்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த குருவனுடைய தன்மை இருக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு அது மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டுக்கும் பவர் இருக்குது. அனைத்து விதமான வணிகங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.